السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நம்முடைய மஹல்லாவிலிருந்து இவ்வாண்டு ஸ்டார் மெடிக்கல் இப்ராஹிம் பாய் அவர்களும் அவர்களுடைய துணைவியாரும் இவ்வாண்டு ஹஜ் செல்ல இருக்கிறார்கள். அவர்களை வழி அனுப்பும் விதமாக, அவர்களை துஆ செய்து வழி அனுப்பும் விதமாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய ஹஜ்ஜை மக்பூலாய் மப்ரூராய் ஆக்கி தருவதுடன் நமக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நசீபையும் ஆசையும் ஆர்வத்தையும் தருவானாம். எல்லாரும் நியத் வைங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஆண்டு நானும் ஹஜ் செய்யணும், அடுத்த தடவை நம்மளும் உம்ரா செய்யணும். யார் நியத் வைக்கிறீங்க? இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வை சந்திக்க, அல்லாஹ்வுடைய வீட்டை சந்திக்க ஆர்வம் உள்ளவர்கள், ஆசைப்படுவர்கள் டக்குன்னு கிளிக் ஆயிடும். டக்குன்னு கிளிக் ஆகி அல்லாஹ் கூப்பிடுவான். ஒரு ஹதீஸ், ஒரு ஆயத்தை இப்படி இருக்கு, மூத்து ஐ எமூத்த அந்த மூத்தும் வரும். நீங்கள் மௌத்தாவதற்கு முன்னால் மையத்தாகி விடுங்கள். மூத்து கபல அந்த மூத்த, நீங்கள் மௌத்தாவதற்கு முன்னால் மையத்தாகி விடுங்கள் என்பதாக ஒரு ஹதீஸும் அது ஆயத்தா கூட இருக்கலாம். என்ன சொல்றாங்கன்னா, ஹஜ்ஜுக்கு போற விஷயத்துல மௌத்து ஹயாத் ரெண்டுமே இருக்கும். போனவங்க திருப்பி வராம எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எனவே நீங்க போகிற பொழுது வசியத் செஞ்சுட்டு போங்கன்னே இருக்கு. வசியத்து வீட்டில இருந்து கிளம்பும் போது வசியத் செஞ்சுட்டு போங்க. அல்லது பாவ மன்னிப்பு யாருக்காவது மன்னிப்பு யாருக்காவது அநீதம் செஞ்சிருந்தா அவங்கள்ட்ட சமரசம் செஞ்சுட்டு போங்க என்பதாக நிறைய விஷயங்களை நமக்கு மார்க்க அறிஞர்கள் அல்லாஹ் ரசூல் ஹதீஸ்ல ஆயத்தில் சொல்லி தருகிறார். அப்படின்னா என்னன்னா, ஹஜ் என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம், லேசே கிடையாது. நல்லா கவனிக்கணும். போயிட்டு வந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஹஜ் என்பது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்குமே இப்படி துவா செய்யல, யா அல்லாஹ் எனக்கு லேசாக்கி கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லி. ஆனா ஹஜ்ஜில் மட்டும் சொல்றாங்க, ஐ எஸ்ஸிர்லி, யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய விஷயங்களை எனக்கு லேசாக்கி கொடுப்பாயாக அப்படின்னாங்க. அப்படின்னா அங்க கஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும், நிறைய அங்கே உள்ள பயணங்கள், இங்கிருந்து போகக்கூடிய பயணங்கள், அங்கே தங்கக்கூடிய இடங்கள் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய கோபம் ஏற்படும். நம்மலாம் என்னது, பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்து ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் போய் இறங்குவோம். எந்த விசாவும் பாஸ்போர்ட் இல்லாமல் நம்மால் கூடயே வருவார். யார்? ஷைத்தான். வழி கெடுக்கிறதுக்கு, நம்ம எப்படி அமல் செய்ய விடாமல் தடுப்பதற்கு கூட நம்மாலும் வருவார். எனவே கோபங்கள் அதிகமாக வரக்கூடிய இடம் ஹஜ்ஜுன்றாங்க. என்னங்க, நிறைய நாட்டவர்கள் வருவாங்க. எங்கிருந்து யார் யார் எப்படி எப்படியோ இருப்பாங்க, ஹைட்டா இருப்பாங்க, குள்ளமா இருப்பாங்க, கூட்ட நெரிசல்கள் ஏற்படும், நிறைய கோபங்கள் ஏற்படும். ரொம்ப பொறுமையா இருக்கணும்னு சொல்றாங்க. நீங்க போகிற பொழுது உங்களுடைய லக்கேஜ் பொருட்கள் மட்டும் எடுத்துட்டு போவாதீங்க, கூட பொறுமையும் தக்குவாவையும் எடுத்துட்டு போங்கன்னு இருக்கு ஆயத்தில். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு தக்குவாவை அதிகப்படுத்த வேண்டும், இறையச்சம் அதிகமாகணும் சொன்னா போகிற பொழுது உங்களுடைய பொருட்கள், கட்ட சாதங்கள், இது மட்டும் அல்லாமல் பொறுமையை அதிகமாக எடுத்துட்டு போகணுமா. ஏன்னா அங்கே நம்மால் ஷைத்தான் வந்து வழி கெடுப்பார், அமல் செய்யாமல் விடுவதற்காக வேண்டி. எனவே அந்த ஹஜ்ஜுடைய அந்த 5 நாட்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹஜ்ஜு மொத்தம் 3 வகை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஹஜ்ஜு மொத்தம் 3 வகை. கிரான், இஃப்ராத், தமத்து. கிரான் சொன்னா அவர் இங்கிருந்தே ஹஜ்ஜுக்காக நிய்யத் செஞ்சா புறப்பட்டுருவார். புறப்பட்டு முதல்ல போய் உம்ராவும் செய்வார். அதே நிலையிலிருந்து ஹஜ்ஜுடைய நாட்கள் வருகிற போது ஹஜ்ஜையும் செஞ்சு முடிப்பார் ஒரே எஹ்ராம்ல. இது பேர் கிரான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் செஞ்சாங்க. ரெண்டாவது இஃப்ராத். அவர் ஹஜ்ஜு மட்டும், ஹஜ்ஜுக்காக ஹஜ்ஜுடைய நாளில் நிய்யத் வச்சு எஹ்ராம் கட்டுவார், ஹஜ்ஜுடைய எல்லா அமலும் செஞ்சு முடிப்பார், அதுலேருந்து வெளியே வந்துடுவார். மூன்றாவது தமத்து, நம்மலாம் செய்யறது. இங்கிருந்து உம்ராக்காக நிய்யத் வச்சு எஹ்ராம் கட்டி அங்கே போய் உம்ராவுடைய அமல் செய்வோம். அதுக்கப்புறம் நாட்கள் எதிர்பார்த்து கொண்டு அந்த ஹஜ்ஜுடைய நாட்கள் வருகிற பொழுது மறுபடியும் எஹ்ராம் அணிஞ்சு ஹஜ்ஜுடைய அந்த விஷயங்கள், கிரியைகள் எல்லாம் நிறைவேற்றுவோம். எனவே ஹஜ்ஜு 3 வகை. நம்ம செய்யக்கூடியது தமத்து. முதல்ல உம்ராக்காக நிய்யத் வச்சு அங்கே போய் இறங்கி உம்ராவுடைய அமல்களை செய்வோம். பிறகு ஹஜ்ஜுடைய நாட்கள் வருகிற போது அதுக்கு மறுபடியும் நிய்யத் வச்சு
ஹஜ்ஜுடைய நியத்தை வச்சு எஹ்ராம் கட்டி அந்த அமல்கள் எல்லாம் செய்வோம். 6, 4, 10ன்னு சொல்லுவாங்க. 6 நாட்கள் 10, அதாவது 10 அமல்கள் செய்யணும் என்பதாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி தருவாங்க. 6 நாட்கள் என்னங்க, ஹஜ்ஜுடைய அந்த நாட்கள் பிறை 8, 9, 10, 11, 12, 13, தேவைப்பட்டால் 13 என்பதாக சொல்லி தருகிறார். சில பேர் 12 நைட் அன்னைக்கே கிளம்பி வந்துடுவாங்க. அப்போ அந்த 5 நாட்கள் தான் ஹஜ்ஜுடைய நாட்கள். அதில் நம்ம என்னென்ன அமல்கள் செய்யணும், டிராவல்ஸில் போகிறவங்க அங்கேயே உலமாக்கள் சொல்லி கொடுப்பாங்க. அங்கே ஹஜ்ஜில் போய் நிறைய பயிற்சி வகுப்புகள் எல்லாம் சில நடத்துவாங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ நீங்கள் அதில் கலந்து கொண்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தினாதான் ஹஜ்ஜு செய்கிறது ரொம்ப லேசாக இருக்கும். அப்போது நீங்கள் அந்த பிறை 7 நைட் அன்னைக்கு உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க மீனா டென்ட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. பிற 8 அன்னைக்கு அங்கே இருப்பீங்க. ஃபஜ்ர் தொழுகை, லுகர் தொழுகை, அசர், மக்ரிப், இஷா 5 வக்துமே பிற 8 அன்னைக்கு மினால் நீங்கள் தொழுவீங்க. ஜமாத்தா நடக்கும், ஜமாத்தா தொழுகை வைக்கப்படும். அதை ஆஜிகள் ஹஜ்ஜுடைய நியத்து வச்சு இஹ்ராமுடைய ஆடையில் அந்த ஹஜ்ஜுடைய அமல்கள் எல்லாம் தொடங்கப்பட்டுருச்சு. அந்த ஒரு நாள் ஃபுல்லாக தொழுகை மட்டும் நடக்கும். 2வது அன்றைக்கு நைட்டு அரஃபா, அன்னைக்கு நைட்டே சில பேர் கூப்பிட்டு போவாங்க, இல்லை மறுநாள் காலையில் அரஃபா மைதானத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. பிறை 9 அன்னைக்கு அரஃபா மைதானத்துக்கு கூப்பிட்டு போய் அங்கே பிற்பகல் 12 மணி நேரம் வரைக்கும் ஃபுல்லாக திக்ர் துவா தான். இங்கேருந்து அங்கே போய் பிறை 9ல் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபுல்லாக திக்ர் துவா தான். சில மார்க்க அறிஞர்கள் சொல்லி தருவாங்க, 3ஆம் கலிமா 100 தடவை ஓதிக்கோங்க, இஸ்திக்ஃபார் 100 தடவை ஓதிக்காங்க, 4ஆம் கலிமா 100 தடவை ஓதிக்காங்க, உங்களால் எத்தனை குரான் ஓத முடியுமோ ஓதுங்க, என்னென்ன துவாக்கள் கேட்க முடியுமோ கேளுங்க. பிற்பகல் 12 மணி வரைக்கும் அரஃபாவுடைய மைதானத்தில் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜு என்பதே அரஃபா தான். அரஃபால தங்கணும், துவா செய்யணும். அப்போ பிற்பகல் 12 மணிக்கு அப்பால் உங்களுக்கு பாங்கு சொல்லப்படும். லொஹருடைய பாங்கு ஒரு பாங்கு தான், ஆனால் 2 காமத்து நடைபெறும். ஜம்மு கசருன்னு சொல்லுவாங்க. லொஹருடைய பர்லு 2 ரக்காய் தொழுகணும், அதோட சேர்த்து அசருடைய பர்லு 2 ரக்காய் அப்பயே தொழுகணும். ஒரு பாங்கு 2 காம சொல்லப்படும் பிறை 9 அரஃபா மைதானத்தில். எனவே ஒரு பாங்கு சொல்லி முடித்த பிறகு காம சொல்லுவாங்க. லொஹருடைய பரலான 2 ரக்காய் இமாம் தொழு வைப்பாரு, 2 ரக்காய் தான் தொழுகணும். தொழுது முடிஞ்சோடனே மறு காமத்து சொல்லப்படும். அசருடைய பரலான 2 ரக்காய் தொழுது முடிச்சு அந்த தொழுகையை நிறைவு செஞ்சிருவாங்க. அப்புறம் அதற்கு பின்னால் சூரியன் மறையிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கையேந்தி துவாதான். டென்ட்டிலேயோ அல்லது டென்ட்டை விட்டு வெளியே வந்தோ நமக்காக, நம்முடைய குடும்பத்தினருக்காக, உலக மக்கள் அத்துணை பேருக்காக வேண்டியும், நாட்டின் நல்ல சூழலுக்காக வேண்டியும் ஃபுல் அண்ட் ஃபுல் கையை வைத்து துவா செய்யும். ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல வருது, எஹராமுடைய ஆடையில் அவங்க அழுது துவா செஞ்சு எஹராமுடைய ஆடை கீழே விழுந்துருமா. அழுது நனைந்து அவங்க துவால அழுகையில் அவங்க எஹராம் துணி நனைஞ்சு கீழே விழுந்துரும் வர ஹதீஸ் வருது. அந்த அளவுக்கு அரஃபா மைதானத்தை துவா செய்யும். மினா தாயின் கருவறை, எத்தனை பேர் வந்தாலும் உள்வாங்கி வைத்து கொண்டே இருக்கும். அரஃபா பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படக்கூடிய சிறப்பிற்குரிய இடம். எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவோம். எனவே அந்த இடங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சூரியன் மறைந்த பின்பு அங்கிருந்து முஸ்தலிஃபா கூட்டு போவாங்க. முஸ்தலிஃபா இரவில் தங்குதல். சிறந்த இரவு நம்ம படிக்கிறோம், பராத் இரவு, மேராஜ் இரவு, லைலத்துல் கத்ர் இரவு. இதையெல்லாம் விட தாண்டி ஒரு இரவு இருக்குன்னா சிறந்த இரவு அது முஸ்தலிஃபால தங்குற இரவு. அந்த முஸ்தலிஃபா அந்த இடத்துக்கு போன உடனேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், பர்லு தொழுகை, மகரிபுடைய பர்லு, அப்புறம் இஷாவுடைய பர்லு. அதை ஜம்மு மகரிப் பர்லு 3 தான், இஷாவுடைய பர்லு 2 ஆக்கிடுவாங்க. ஜம்மு கசர் அதை குறைஞ்சி தொழுதுருவாங்க, ஏன்னா அமல்களில் ஈடுபடும். அப்புறம் முஸ்தலிஃபால் நைட்டு ஃபுல்லாக தங்கி மறுநாள் ஃபஜ்ர் பிறை 9 நைட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிறை 9 நைட்டு முடிஞ்சு மறுநாள் பிறை 10 அன்னைக்கு ஃபஜ்ர் தொழுதுட்டு 4 அமல்கள். நம்ம இங்கெல்லாம் பெருநாள் கொண்டாடுவோம், அங்கே அவர்கள் பிறை 10 அந்த முஸ்தலிஃபா அந்த நைட்டில் தங்குறப்போ என்னன்னா 70 கல்லை பொறுக்கிக்கணும். ஷைத்தானுக்கு கல் எறிவதற்காக 70 கல்லை பொறுக்கிக் கொள்ள வேண்டும். சின்னதாக அந்த வேர்க்கடலை மாதிரி இருக்குன்னு சொல்லுகிறார்கள்.
அந்த 70 கல்லை பொறுக்கிக் கொள்ள வேண்டும். சில பேர் அதிகப்படுத்துவதற்காக நிறைய கல்லை கூட பொறுக்கிக்கலாம். யாருக்காவது கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்கு. எனவே 70 கல் எல்லா ஆஜிகள்கிட்டையும் இருக்கணும். அப்போ முஸ்தலிஃபா நைட்டு தங்கிட்டு அங்கே தங்கறதுக்கு இடம்பு ரோட்டில் தான் படுத்துருக்கணும். நல்லா தெரியும், கோபம் வரும், சண்டை வரும், பிரச்சனை வரும், அடிதடிலாம் நடக்கும். எனவே ரொம்ப பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் ஹஜ்ஜு கபூல் ஆகும். யாராவது ஏதாவது திட்டால் அதை சண்டை சச்சரவு ஏற்பட்டுச்சுன்னா, பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு தம்மு கொடுக்கணும், ஒரு ஆடு குர்பானி கொடுக்கணும். எனவே நிறைய சட்ட திட்டங்கள் இருக்குது, நன்கு விளங்க வேண்டும். மறுநாள் காலையில் முஸ்தலிஃபாவில் தொழுதுட்டு பிறை 10 அன்னைக்கு அவர் 4 அமல் செய்யணும். அங்கிருந்து கிளம்பி அந்த ஜம்ரத் என சொல்லப்படக்கூடிய ஷைத்தான், சின்ன ஷைத்தான், நடு ஷைத்தான், பெரிய ஷைத்தான், 3 ஷைத்தான் இருக்கு. ஷைத்தான்னா உருவம் கொடுக்கப்பட்டிருக்காது, அவன் நம்ம கூடயே தான் இருப்பான். அது வெறும் கல், அது வெறும் கட்டிடம், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த இடத்துல நம்ம கல் பொறுக்கி வச்சிருந்தோமா இல்லையா, அது 7 கல். பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் 7 கல் எரிஞ்சிடணும். பிறை 10 அன்னைக்கு முதல் வேலை அங்கிருந்து கிளம்பி ஜம்ரத் என்ற இடத்துக்கு வந்து 7 கல் பெரிய ஷைத்தான் மட்டும் எரிஞ்சிட்டு அங்கேருந்து வந்துடணும். வந்த பின்னால் குர்பானிக்கு ஏற்கனவே நம்ம பேமெண்ட் கொடுத்துருப்போம், குர்பானி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தகவல் கொடுப்பாங்க. அதற்கு பின்னால் நீங்கள் மொட்டை அடிக்க வேண்டும். மொட்டை அடித்த பின்னால் 3 அமல் முடிஞ்சிருச்சு. பெரிய ஷைத்தானுக்கு கல்லெறிதல், குர்பானி கொடுக்குதல் பிறை 10 அன்னைக்கு, 3வது மொட்டை அடிக்குதல். மொட்டை அடித்த பின்பாக அவர் நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடுவார். நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்த பின்னால் அங்கே காபத்துல்லாவுக்கு போய் தவாஃப் செய்யணும். தவாஃப் செஞ்ச பிறகு சாயி 7 தடவை தவாஃபு, 7 தடவை சாயி செய்யணும். செஞ்சார்னா அவருடைய ஹஜ்ஜுடைய அமல் நிறைவு செய்யப்படும். பிறை 10லே அவர் நிறைவுக்கு வந்துடுவார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு நைட்டே செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்த கடைசி தவாஃபே ஜியாரா, தவாஃபே இஃபாலா, அது கண்டிப்பாக செய்யணும், செய்யலாம் கூடாதுன்னு கூட இருக்கு. எஹராம் துணியை ஹஜ்ஜுடைய நியத்தை வச்சு கட்டுறோம், அரஃபா மைதானத்தில் தங்குறோம். அதே போல் இந்த தவாஃபே ஜியாரா செய்வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை செய்யணும். சஃபா மர்வாங்கிறது சாயி, தொங்கோட்டம் போடணும். இதெல்லாம் செஞ்சுட்டார்னா அவர் செய்யும் போதே நார்மல் ஆடையில் தான் செய்வார். எப்போ மொட்டை அடித்தாரோ அவர் நார்மல் ஆடைக்கு வந்துடுவார். அதற்கு பின்னால் இந்த தவாஃபே ஜியாராவும் அந்த சாயும் நடக்கும், தொங்கோட்டம் நடக்கும். புரியுதுங்களா? அடுத்து நமக்கு பாக்கி இருக்கிறது பிறை 11, 12, 13. இது 3 நாட்கள்லையுமே நம்ம சாதாரணமாக ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதுட்டு அந்த மதியம் இப்போல்லாம் டைமிங் கொடுத்துட்டாங்க. இந்திய நாட்டவர் இந்த டைம்குள்ளே கல்லெறியணும், இந்த நாட்டவர் இந்த டைம்குள்ளே கல்லெறியணும். நிறைய சௌகரியங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. முன்னெல்லாம் அசௌகரியங்கள் தான் இருக்குது. எவ்வளோ சௌகரியம் இருக்கோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் பிடுங்கிடுவான். ஒவ்வொரு இடமும் அப்படி இருக்கும், கொஞ்சம் குறுகிய நிலையில் தான் இருக்கும். சண்டை வரும், பிரச்சனை வரும், கோபம் வரும். எல்லாத்தையும் தாங்கி அவர் பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு எஹ்ராமில் இருக்கிற போது எது செஞ்சாலும் ஹராம், அது பாலாக்கிறோம், அஜ்ஜையே பாலாக்கிறோம். எனவே அவர் பாக்கி இருக்கக்கூடிய பிறை 11, 12, 13 இந்த 3 நாட்களையும் அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த கற்களை எல்லாம் 7 சின்ன ஷைத்தான், நடு ஷைத்தான், பெரிய ஷைத்தான், 3 21. இதற்கு முன்னாலேயே 21 எரிஞ்சிருப்பார். பெரிய ஷைத்தானுக்கு ஒரு 7 எரிஞ்சிருப்பார். எல்லாம் கணக்கு பண்ணி கடைசியாக உங்கள் கையில் 21 கல் இருக்கும். சில பேர் தான் அந்த பிறை 12 அன்னைக்கே கிளம்பி வந்துடுவாங்க. சில பேர் 13 அன்னைக்கு இருந்து அந்த பாக்கி உள்ள 3 ஷைத்தானும் கல் எரிஞ்சிட்டு தான் கிளம்பி வருவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் தஅஜ்ஜல இஸ்மைன் ஃபலா இஸ்மா அலை. நீங்க இன்னொரு நாளை பிற்படுத்துறதுனால உங்க மேல குற்றம் இல்லை. பிறை 12 அன்னைக்கும் கல் எறியலாம். 11, 12 எறியுது வாஜிப். மினால தங்கணும். அங்கே தவாஃப் செஞ்சுட்டு சஈ செஞ்சுட்டு மறுபடியும் அவர் மினாக்கு வந்துடணும். மினாவில் இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கும். மறுபடியும் மினாவில் தான் முடியும். மினாவில் 11, 12 தங்குவார். 13லேயும் அங்கேருந்து தவாஃப் அந்த ஷைத்தானு கல் எறியக்கூடிய இடத்துக்கு போய் கல் எறிஞ்சிட்டு தான் இறுதியாக முடிச்சுட்டு வருவாங்க.
சில பேர் 12 நைட் அன்னைக்கே கிளம்பி வந்துடுவாங்க. இதுதான் அந்த ஹஜ்ஜுடைய 5 நாட்களில், அந்த 6 நாட்களில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள். எனவே இதை பாக்கியமாக கருதி கரெக்டாக அங்குள்ள இமாம்கள், இங்கே கூட்டு போகக்கூடிய சர்வீஸ்காரர்கள் எல்லாம் சொல்லி தருவாங்க. இதெல்லாம் விளங்கி சட்டத்திட்டங்களை பேணி சரியான முறையில் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றும்னு சொன்னால் அந்த ஹஜ்ஜை அல்லாஹ் மக்பூலாய் மபரூராய் ஆக்கி தருவான். அந்த ஆஜிகளுக்கு மட்டுமே ஒரு 5 விஷயங்கள் நம்ம ஹதீஸ்ல குர்ஆனில் பார்க்குறோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களை விருந்தாளிகள், அல்லாஹ்வுடைய லுயூஃபுல்லா, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களுக்கு உம்ரா செய்யக்கூடிய மட்டும் தான் அந்த பேர். அடுத்து அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்ரா வஃப்துல்லா, ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ்வின் கூட்டம் என்பதாக பெயர். அல்லாஹ் மக்ஃபிர் லஹும் லிஹாஜ் வலிமன் இஸ்தக்ஃபிர் லஹுல் ஆஜ், அவர்களுக்காக நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர்கள் நமக்காக துவா செய்வார்கள். அடுத்து அவர்கள் ஹஜ்ஜை முடித்து நாடு திரும்புகிற பொழுது ரஜஅ கயோமின் வலதத் உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போன்று, ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து எந்த குழந்தையும் பாவம் செய்யாமல் வெளிவருவது போன்று ஒரு சிறந்த புனிதனா அவர் வெளியே நாட்டுக்கு வருவார் என்பதாக பட்டம் கொடுக்கப்படுது. இந்த பட்டம் எது கொடுக்குறாங்கன்னா, அவ்வளோ கஷ்டம் அங்கே இருக்கும். ஏன்னா அந்த 5 நாட்கள் 6 நாட்கள் அந்த அரசு கவர்மெண்ட்டே உங்களுக்கு சாப்பாடு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கும். அதனால் அவர் கிடைக்கிறது எல்லாத்தையும் வாங்கி உள்ளே தள்ளிட்டார்னா அங்கே பாத்ரூம் போகிறதுக்கு ரொம்ப சிரமம். நல்லா கவனிக்கணும். அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த இடம் லார்ஜ், அந்த இடங்கள் ஒரு பாத்ரூம் 4 பேர் பயன்படுத்துவாங்க. அடுத்து மினால போனால் ஒரு பாத்ரூம் 50 பேர் பயன்படுத்துவாங்க. போக போக பாத்ரூம் கம்மியாகிட்டே இருக்கும், கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கும். ஆனால் நல்லா கவனிக்கணும், இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் பல கோபங்கள், பல பிரச்சனைகள், சண்டைகள்லாம் வரும். இதெல்லாம் அவர் அனுசரித்து சரியான முறையில் சட்டத்திட்டங்களை பேணி அமல் செய்கிற பொழுதுதான் அல்லாஹ் அவருக்கு பட்டம் கொடுக்கிறான். ரஜஅ கயோமின் வலதத் உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போன்று எல்லா பாவங்களிலிருந்து கழுவி எடுக்கப்பட்டவராய் நாட்டுக்கு திரும்புகிறார் என்பதை அல்லாஹ் சொல்வான். கடைசியாக ஒரு ஹதீஸ், லைசல் ஜஸாஹு இல்லல் ஜன்னா, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய கூலி என்னன்னா சொர்க்கம் என்பதாக ஹதீஸ்ல இருக்கு. எனவே இது அத்துணை விஷயங்களையும் விளங்கி இன்றைக்கு நம்முடைய ஊரிலிருந்து பெறப்படக்கூடிய நம்முடைய 2 ஆஜிமார்களை சிறந்த முறையில் துவா செய்ய சொல்லி நாம் வழி அனுப்பி வைப்போம். அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்வானாக. அங்குள்ள எல்லா சூழ்நிலையும் புரிந்து எல்லா இடங்களும் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம். ஆனால் சௌகரியங்கள் அசௌகரியங்கள் அதிகமாக இருக்கும், கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். 40 லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இருப்பார்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்பா இருப்பாங்க. ஷைத்தானுக்கு கல் எறிகிற போது உஷாரா எறியணும். அவங்க அடிக்கிறது நம்ம மேலே பற்றக்கூடாது, நம்ம அடிக்கிறது அவங்க மேலே பற்றக்கூடாது. இதெல்லாம் சண்டை வரக்கூடிய இடம். ரொம்ப பொறுமையாக இருந்து யார் மேலேயும் படாமல் ஒரு ஓரமாக நின்று கரெக்டாக அந்த கல்லை சரியான முறையில் தூக்கி போட்டு வர வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக, பொறுமையை தருவானாக, தக்குவாவை தருவானாக, நம்முடைய பயணங்களை லேசாக்கி ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர்தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்பொழுது துவா வரப்படுகிறது. அடுத்து முசாஃபா மனக்கா செய்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யப்படும். الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل
أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا وكلها يا رب العالمين. حسبنا الله ونعم الوكيل ونعم المولى ونعم النصير. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا صلى الله عليه وسلم. ربنا تقبل منا دعاءنا ومجلسنا ونياتنا وأعمالنا إنك أنت السميع العليم وتب علينا رحمنا إنك أنت التواب الرحيم. أستودعكم الله دينكم وأمانتكم وخواتم أعمالكم يا رب العالمين. رب ارحمهما كما ربونا صغارا. اللهم يسر أمورنا وأسهل مقاصدنا وتمم نياتنا ويسر أمورنا أمور الدنيا والآخرة إنك على كل شيء قدير. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل على النبي محمد وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل وسلم